மாங்காய் இஞ்சி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் இஞ்சி வந்து இந்த மாதிரி மஞ்சள் மாதிரி இருக்கும். இது மாங்காயோட டேஸ்ட்டும் இஞ்சியோட டேஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும். மாங்காயோட புளிப்பு அவ்வளோ இருக்காது. சம்மரில் வந்து இது நல்லா கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மண் போக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்த மாங்காய் இஞ்சி 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் பெருசாக இருந்தால் 2 எலுமிச்சம்பழம், சின்னதாக இருந்தால் இன்னும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா இது நல்ல காரமாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கல் உப்பு கொஞ்சம், இவ்வளோதாங்க வேணும். இப்போது இந்த மாங்காய் இஞ்சியை வந்து இப்படி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின் ஸ்லைஸாக வேண்டாம், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பவுலில் கட் பண்ணி வச்ச மாங்காய் இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை வடிகட்டி அப்படியே விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 2 நாள் நல்லா ஊறட்டுங்க. சூப்பராக இருக்கும். தயிர் சாத்துக்காகட்டும், சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்மளோட மாய் இஞ்சி ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி.